தொடரும் செய்திகளை நம்ம ஒரு நிகழ்வுகளாக பார்க்கலாம். கன்னியாகுமரியில் நடந்த மினி மாரத்தான் போட்டியில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் மனோ தங்கராஜ் ஆகியோர் பங்கேற்று 21 கிலோமீட்டர் ஓடினர். இது அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்கும் 148வது மினி மாரத்தான் போட்டியாகும். கன்னியாகுமரி ரவுண்டானா, பால்குளம், அஞ்சு கிராமம், கொட்டாரம் வழியாக நரிக்குளம் பகுதி வரையிலான 21 கிலோமீட்டர் தூரத்தை அமைச்சர்கள் இருவரும் முழுமையாக ஓடி கடந்தனர். விழுப்புரம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதி சிற்ப கலைஞர் உயிரிழந்தார். கானை கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் இருசக்கர வாகனத்தில் விழுப்புரம் நோக்கி சென்றார். அப்போது விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூர் சென்ற தனியார் பேருந்து மோதி உயிரிழந்தார். பேருந்து மோதி மேலும் இருவர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் வாகனங்கள் அதிவேகமாக செல்வதை தடுக்க வேக தடை அமைக்க கோரி கானைக்குப்பம் பகுதி மக்கள் விழுப்புரம் திருக்கோவிலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேரையும் 2 விசை படகுகளையும் விடுவிக்க கோரி அப்பகுதி மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் காங்கேசன் கடல் எல்லைப் பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து இலங்கை கடற்படையை கண்டித்து இன்று வேலைநிறுத்தம் நடைபெறும் நிலையில் 2018ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பறிமுதல் செய்யப்பட்ட 150க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை விடுவிக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல என்கிற அளவிற்கு அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது பூண்டின் விலை. 1 கிலோ பூண்டு 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட என்ன காரணம்? பற்றாக்குறை ஏற்பட்டதன் பின்னணி என்ன என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். நல்ல குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 450 500 சேல்ஸ் ஆகுது. பழைய பூண்டும் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. இந்த புது பூண்டு வரதும் குவாலிட்டி இல்லாமல் ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது. இவ்வளோ ஏறி இருக்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. வியாபாரிகள் தொடங்கி இல்லத்தரசிகள் வரை அனைவரையும் புலம்ப வைத்திருக்கிறது பூண்டு. இவர்களின் நிலை இப்படி என்றால் உற்பத்தியாளர்களின் நிலையோ இதைவிட மோசம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்தியாவில் பசியோடு இருப்பவர்களை கூட எளிதாக கண்டுபிடித்து விடலாம். ஆனால் பூண்டு இல்லாமல் சமைப்பவர்களை பார்ப்பது அரிதிலும் அரிது. அந்த அளவுக்கு உணவு தேவையில் முக்கிய இடம் வகிக்கும் பூண்டு மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட பூண்டு உற்பத்தியில் தமிழ்நாடு சொல்லிக்கொள்ளும்படியான இடத்தில் இல்லை. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், குஜராத் என பூண்டு அதிகம் விளையும் முதல் 10 மாநிலங்களில் இடம்பெறாத தமிழ்நாட்டில் திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட வெகு சில மாவட்டங்களில் மட்டுமே பூண்டு உற்பத்தி நடக்கிறது. அதிலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பூண்டு உற்பத்தி என்பது நாட்டின் உற்பத்தியில் வெறும் 1% தான் என்பதால் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்தே கோயம்பேடு சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து பிற மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆனால் கோயம்பேடு சந்தையின் தினசரி தேவை 250 முதல் 500 டன் எனும் நிலையில் வெறும் 50 டன் அளவுக்கே வரத்து இருப்பதுதான் விலையேற்றத்திற்கு முக்கிய காரணமாகியுள்ளது. பனிப்பொழிவு, நோய் தொற்று உள்ளிட்ட காரணங்களால் வட மாநிலங்களில் கடந்த ஆண்டு விளைச்சல் குறைந்த நிலையில் இம்மாத இறுதி வரை வரவேண்டிய பூண்டு ஜனவரி மாதத்துடன் காலியாகிவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் கடுமையான பனிப்பொழிவு தொடர்வதால் புதிதாக அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகளும் தள்ளப்பட்டுள்ளனர். இதன் எதிரொலியாக கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ நாட்டு பூண்டு 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையும், ஊட்டி பூண்டு 250 ரூபாய் முதல் 450 ரூபாய் வரையும், மலை பூண்டு 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையும் விற்பனையாகிறது. இதேபோன்று மதுரை சந்தைகளில் 350 ரூபாய் வரையும், கோவை தியாகி குமரன் சந்தையில் 400 ரூபாய் வரையும் விற்பனையாகிறது. சேலத்தில் 360 ரூபாய் முதல் 440 ரூபாய் வரை 1 கிலோ பூண்டு விற்பனையாகிறது.
இந்த விலை குறைய 10 நாட்களுக்கு மேல் ஆகலாம் என்கின்றனர் வியாபாரிகள். இப்போ 2023 பார்த்தீங்கன்னா விளைச்சல் ரொம்பவே கம்மி மத்திய பிரதேசில். அதனால் பிப்ரவரி எண்டு வரைக்கும் பழைய பூண்டு வரது ஜனவரி எண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ பச்சை பூண்டு சீசன் இன்னும் அறுவடை ஆகலை. அதனால் இப்போ வரத்து ஒரு நாளைக்கு 250 டன் மார்க்கெட்டுக்கு வர வேண்டியது பார்த்தீங்கன்னா 25-50 டன் தான் வருது. பழைய பூண்டும் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. இந்த புது பூண்டும் வரதும் குவாலிட்டி இல்லாமல் ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால் இப்போ 450 to 500 ரேஞ்சுக்கு போயின்னு இருக்குது. இதுக்கு நம்ம அரசாங்கம் ஏதாவது இம்போர்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். தக்காளி பற்றாக்குறை ஏற்பட்ட போது கூட சமாளித்து விட்டதாக கூறும் குடும்ப தலைவிகள் பூண்டு இல்லாமல் சமாளிக்க முடியாது என்கின்றனர். சட்னி அரைக்கிறோம், ரசம் வைக்கிறோம், சாம்பார் வைக்கிறோம், எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பூண்டு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அது ரொம்ப நமக்கு தேவையானது தான். பருவநிலை மாற்றத்தால் விவசாயம் குறைந்த நிலையில் நோய் தாக்கத்தால் கடும் பாதிப்பை சந்திப்பதாக கூறும் விவசாயிகள் அரசு பயிர் காப்பீடு செய்து தர வேண்டுமென்றும் தோட்டக்கலைத்துறை உதவ வேண்டுமெனவும் கோரிக்கை விடுக்கின்றனர். தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் நட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு பருவநிலை மாற்றத்தால் உற்பத்தி திறன் வெகுவாக பாதித்து பூண்டோட அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு. 80 விழுக்காடுக்கு மேலே மகசூல் பாதிச்சிருச்சு. அது 500 ரூபாய்க்கு கூடுதலாக விற்றா கூட எங்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கிறது இல்லை. இப்படியே போனால் நாங்கள் விவசாயத்தை கைவிட்டு வேறு வேலையை தான் தேடி போகணும். பல வகையான மருந்துகள் வாங்கி அடித்தும் நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வராதனால பெரிய இழப்பீடுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு அரசு பயிர் காப்பீடு செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். கேரளாவிலும் விலையேற்றத்தால் மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். கோழிக்கோடு அடுத்த பாளையம் சந்தையில் 1 கிலோ பூண்டு 500 ரூபாய்க்கு விற்பனையாகும் நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பையில் 520 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை விற்பனையாகிறது. ஒடிசாவிலும் 1 கிலோ பூண்டு 400 ரூபாய் வரை விற்பனையாவதால் இல்லத்தரசிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். அறுவடை செய்தால் மட்டுமே பூண்டின் விலை குறைய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுவதால் அடுத்த 10 நாள் என்பது விலை குறைவை எதிர்நோக்கிய காத்திருப்பாகவே அமையும் என்கின்றனர் விற்பனையாளர்கள். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வரலாறு சுரேஷ். பாடகர் சங்கர் மகாதேவன் அங்கம் வகிக்கும் சக்தி இசைக்குழுவிற்கு சிறந்த இசை ஆல்பத்திற்கான கிராமி விருது வழங்கப்பட்டுள்ளது. 66வது கிராமி விருது வழங்கும் நிகழ்ச்சி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்றது. இசை, ராக், பாப், நடனம் என 94 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன. இதில் இந்தியாவின் சக்தி இசைக்குழுவிற்கு சிறந்த இசை ஆல்பத்திற்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த இசைக்குழுவின் திஸ் மொமெண்ட் என்ற ஆல்பத்திற்கு இந்த விருது வழங்கப்பட்டது. பிரபல பாடகர் சங்கர் மகாதேவன், தபேலா கலைஞர் ஜாக்கிர் உசேன், கிட்டார் இசைக்கலைஞர் ஜான் மெக்லனிக்லின், வயலின் கலைஞர் கணேஷ் ராஜகோபாலன், தமிழ்நாட்டைச் சேர்ந்த தாள கலைஞர் செல்வ கணேஷ் ஆகியோர் இணைந்து உருவாக்கிய சக்தி ஆல்பத்தில் 8 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. சங்கர் மகாதேவன், ஜாக்கிர் உசேன் மற்றும் அவரது குழு உறுப்பினர்கள் கிராமி விருதை பெற்றுக் கொண்டனர். அப்போது பேசிய சங்கர் மகாதேவன், கடவுள், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு நன்றி கூறினார். இந்தியாவை நினைத்து பெருமை கொள்வதாகவும் தனது மனைவிக்கு இந்த விருதை அர்ப்பணிக்க விரும்புவதாகவும் சங்கர் மகாதேவன் தெரிவித்தார். விருது பெற்ற சக்தி குழுவினருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். உலகளவில் சிறந்த இசைக்கான விருது உட்பட 3 பிரிவுகளில் தபேலா கலைஞர் ஜாக்கிர் உசேனுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. 2024 ஆண்டிற்கான சிறந்த ஆல்பம் விருது மிட்நைட் ஆல்பத்திற்கு வழங்கப்பட்டது. இதனை பாடகர் டெய்லர் ஸ்விஃப்ட் பெற்றுக்கொண்டார்.